காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சண்டே நான் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே எப்படி நியூ இயர் போச்சு, யார் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றதே நான் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நான் தான் எனக்கு தோசை ஊற்றிக்க போகிறேன். அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஏஞ்சிக்கல. ஃபோனை கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் நான் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது குழம்புக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன் எதாவது இருக்கான்னு. நல்ல வேளை எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வந்து நேற்று சாம்பார் வச்சுருந்தாங்க, அதை சூடு பண்ணிவிட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுல, கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஓகே, அடுத்த தோசை பார்த்துப்போம். நான் தோசை ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளேயே அம்மா வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்க கூட பேசிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்களுக்காக முட்டை தோசை ஊற்றுறதுக்காக நான் வந்துட்டேன். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு காலேஜில் அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன். நான் எப்பயுமே வந்து பாட்டு கேட்டுகிட்டே தான் அசைன்மெண்ட் எழுதுவேன், அப்போ தான் டக்கு டக்குன்னு வந்து நான் எழுதிடுவேன். இது வந்து ஒரு சப்ஜெக்டோட அசைன்மெண்ட், அதை முடிச்சுட்டேன். இன்னொன்று வந்து பெண்டிங் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துப்பேன். அசைன்மெண்ட்டை முடிச்சதுக்கே நான் ஏதோ போருக்கு போயிட்டு அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டேன். அண்ட் வந்து மதியம் சாப்பிடல, என் தலை ரொம்ப சிக்காக இருந்ததுனால நான் சிக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் அம்மாவும் மாடியில் நடக்கிறதுக்காக போயிட்டோம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் வந்து டெய்லியுமே நடப்போம் நானும் அம்மாவும். அம்மா வந்து எனக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டரை வந்து தலைக்கு ஸ்ப்ரே பண்ணி எனக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீக்லி 2 இதை நான் பண்ணுவேன். இது வந்து லோரியலோடைய ஹேர் சீரம். இது வந்து நான் ஸ்கேல்ப்புக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டேன், சும்மா ஹேரோட லென்த்துக்காக அப்ளை பண்ணுவேன். இது முடியை வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த லோரியலோட சீரம் எடுத்து நான் என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் தலை சீவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நானும் அம்மாவும் அப்படியே வந்து பூ பறிக்க வந்துட்டோம். இதை வந்து டெய்லி பறித்து சாமிக்கு போட்டுருவோம். பட் இன்றைக்கி வந்து செடியில் கொஞ்சம் தான் இருந்தது பூ. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாங்காய் மரம், 2 மரம் இருக்குது. இப்போயே வந்து பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, சீசன் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுதான் இதெல்லாம். அப்புறம் நான் ஸ்நாக்ஸ்க்காக மியூஸ்லேயே தான் சாப்பிட்டேன். இது வந்து எல்லாம் பாலில் போட்டு சாப்பிடுவாங்க, பட் அது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து வெறுமனே சாப்பிட்டேன். காலையில் வந்து ஒரு சப்ஜெக்டோட அசைன்மெண்ட்டை தான் நான் முடிச்சிருந்தேன், இன்னொன்று முடிக்கல இல்லையா? ஸோ அதை வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதையுமே நான் எதுவுமே சாப்பிடாம தூங்கிட்டேன். இப்பயும் அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு அம்மாவே ஊட்டி விடுறேன்னு சொன்னாங்க. அம்மா வந்து இன்றைக்கி பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நான் அசைன்மெண்ட் எழுதின ஃபீல் தான். அப்புறம் அப்பா வந்து நைட்டு பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். பாய்.